சென்னை அண்ணா நகரில் உள்ள டிஎஸ்பி முத்தழகு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர நம்முடைய செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சரவணன், இந்த திடீர் சோதனைக்கு காரணம் என்ன? எத்தனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு? கடந்த ஆண்டு முத்தழகு தேனாம்பேட்டை சரகத்துல உதவி ஆணையராக பணிபுரிந்து வந்தார். அப்பொழுது இந்த ராமநாதபுர சமஸ்தான வாரிசான கார்த்திக் சேதுபதி என்பவரை கடத்தி விஷஊசி போட்டு கொல்ல முயற்சி செய்ததாக ஒரு வழக்கு. அந்த வழக்குல கைதான நபர்களை அவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக அவர் அந்த நபர்களோடு, அதாவது கைது செய்யப்பட்ட நபர்களோடு பேரம் பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியானது. அதுல 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அதுல இறுதியாக 3.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதற்கான அந்த தகவல் அந்த ஆடியோவில் இருந்தது. அந்த ஆடியோ வேகமாக வாட்ஸ்அப்களில் வைரலான சமயத்துல இது லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகாராக சென்றது. அது பிறகு அது லேபுக்கு அனுப்பப்பட்டு அதனுடைய உண்மைத்தன்மை சோதனை செய்யப்பட்ட நிலையில அது முத்தழகு தான் அந்த ஆடியோவில் பேசியது, அவருடைய குரல் தான் என்பது உறுதியானது. இதனை அடுத்து அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்தார்கள். இதற்கு இடையில தேனாம்பேட்டை சரகத்திலிருந்து அவர் ஆவடி பட்டாலியனுக்கு உதவி கமாண்டராக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்னும் துறை ரீதியான நடவடிக்கையும் கூட அவர் மீது எடுக்கப்படவில்லை. பொதுவாக உயரதிகாரி யாராக இருந்தாலும் காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலரோ அல்ல அதிகாரியோ வழக்கு பதிவு செய்யப்படும் பொழுதே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உடனடியாக. ஆனால் இதுவரை அவர் எந்த விதமான துறை ரீதியான நடவடிக்கைக்கும் உள்ளாகாமல் இருக்கிறார். இந்த நிலையில் தான் அண்ணா நகரில் காவல் அதிகாரிகள் குடியிருப்பு இருக்கிறது. இந்த காவல் அதிகாரிகள் குடியிருப்புல டிஎஸ்பி முத்தழகு வீடு, அந்த வீட்டில் இன்று அதிகாலையிலிருந்தே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் அந்த விவகாரத்துல மட்டும்தான் லஞ்சம் பெற்றிருந்தாரா, அந்த லஞ்ச பணம் பெற்றிருந்தால் அதற்கான ஆவணங்கள் ஏதும் இருக்கிறதா, அந்த லஞ்ச பணத்தை வைத்து அவர் என்ன வாங்கியிருந்தார் என்பது தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆவணங்கள் குறித்து அவரிடமும் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது.